கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் விஜயபிரபாகரன், சண்முக பாண்டியன் இருவருமே சிவராத்திரி தினத்தன்று நேற்றைய தினத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட அஸ்தி அங்கே நல்லபடியாக கரைச்சி காசி ராமேஸ்வரன் என்று பலர்கள் செல்வார்கள். நேற்றைய தினத்தில் வாரணவாசியில் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜயபிரபாகரன், சண்முக பாண்டியன் இருவருமே நமதோட கேப்டன் விஜயகாந்த் அவரோட அஸ்தி மற்றும் அவர் பயன்படுத்திய துணிகள் எல்லாத்தையுமே அந்த நதிக்கரையோரத்தில் வணங்கி கேப்டன் விஜயகாந்த் அவரோட அஸ்தியை கரைச்சது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயந்தான். இந்த உலகில் வாழும் மனிதர்கள் எல்லோருமே நாம் பண்ணுற ஒரு தான தர்மம் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சேரும் என்பது போல தான் கேப்டன் செய்த தான தர்மம் எல்லாமே அவங்க பிள்ளைங்களை வந்து தான் காப்பாற்றும். விஜயபிரபாகரன், சண்முக பாண்டியன் இருவருமே மிக பிரமாதமான ஒரு நல்ல மனிதர்கள். சண்முக பாண்டியன், விஜயபிரபாகரன் இருவருமே மிக சிறந்த ஒரு மனிதர்களே. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குணம் போலவே நேற்றைய தினத்தில் நதிக்கரையோரங்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பயன்படுத்தியது மற்றும் கரைத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வணங்கி அந்த நதியில் புனிதமாக ஆடிய நமது சண்முக பாண்டியன், விஜயபிரபாகரன் என்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எத்தனை ஆண்டுகளாலும் நம்மை விட்டு நீங்குவதில்லை. நம்மில் வாழும் ஒரு இதய தெய்வமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார். சண்முக பாண்டியன், விஜயபிரபாகரன் இருவருமே நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வர்கள். இந்த நதிக்கரை என்பது சிவராத்திரி என்று இருவருமே வணங்கி கும்பி வணங்கினார்கள் சிவனை போல.